தெற்கு இந்திய பெருங்கடல் நோக்கி ஆழ்கடலில் மீன்பிடிப்பதற்கான வசதிகளை தமிழக மீனவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க உள்ளதாக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மானிய கோரிக்கையின் மீதான விவாதம் தமிழக சட்டமன்றத்தில் இன்று நடைபெற்ற போது 110 விதியின் கீழ் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் மீனவர் நலன் குறித்து உரையாற்றினார். மீனவர்கள் பிரச்சினை குறித்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினோம். கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்றும், இலங்கை சிறையில் வாடும் நம் மீனவர்கள் நம் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்றும், இலங்கை கடற்படை கைப்பற்றியுள்ள படகுகளை திருப்பித் தர வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தியிருந்தோம். இந்த நிலையில் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் இலங்கை சென்றிருந்தார். அப்போது மீனவர் விடுதலை மற்றும் கச்சத்தீவு குறித்து பெரிய அளவிலான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. மேலும் சிறையில் வாடும் 97 மீனவர்களும் சிறைபிடிக்கப்பட்டுள்ள படகுகளும் மீட்கப்பட்டு தாயகம் திரும்புவார்கள் என்ற எதிர்பார்ப்பு நிறைவேறாதது நமக்கெல்லாம் மிகுந்த வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் அளிக்கிறது. ஒன்றிய அரசும் இந்திய பிரதமரும் நமது கோரிக்கைகளை புறக்கணிக்கிறார்கள் என்று கருத வேண்டியுள்ளது. ஒன்றிய அரசு எப்படி நடந்து கொண்டாலும் நமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நாம் தவற மாட்டோம். தெற்கு இந்திய பெருங்கடல் நோக்கி ஆழ்கடலில் மீன்பிடிப்பதற்கான வசதிகளை தமிழக மீனவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க உள்ளதாகவும் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மன்னார் வளைகுடா பகுதி மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடிப்பதற்காக தெற்கு பகுதியில் இந்திய பெருங்கடல் நோக்கி செல்வதற்கு வழிவகை செய்யும் பொருட்டு தங்கச்சிமடம் பகுதியில் 180 கோடி ரூபாய் செலவில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விரைவில் இதற்கான பணிகள் துவங்கும். இவற்றை தவிர மன்னார் வளைகுடா பகுதியில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த சில புதிய வாழ்வாதார திட்டங்களை செயல்படுத்திட பின்வரும் சிறப்பு திட்டங்களை அறிவிக்கிறேன். கடற்பாசி வளர்ப்பு, பதப்படுத்துதல், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் விற்பனை தொடர்புடைய தொழில்களுக்கு தொழில்நுட்ப பயிற்சியுடன் தேவையான உபகரணங்கள் அளித்து தொழிலில் ஈடுபட சுமார் 7000 பயனாளிகளுக்கு 52 கோடியே 33 லட்சம் ரூபாய் செலவில் சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். கடந்த காலத்தில் தேசிய மக்கள் சக்தியை பல்வேறு கோணத்தில் விமர்சித்தார்கள், பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள், பல அவதூறுகளை முன்வைத்தார்கள். அதாவது அவ்வாறு முன்வைக்கப்பட்ட அவதூறுகள், பொய்கள் அனைத்தும் தற்பொழுது தவிடுபொடியாகி இருக்கின்றன. அதாவது ஐக்கிய தேசிய கட்சியும், ரணில் விக்ரமசிங்க, ராஜபக்ச, அடுத்து சஜித் பிரேமதாச போன்றோர்களும் ஏனைய அரசியல் பினாமிகளும் கூட, அதாவது தேசிய மக்கள் சக்திக்கோ அல்லது மக்கள் விடுதலை முன்னணிக்கோ அல்லது அனுரவுக்கோ சர்வதேச ரீதியிலான தொடர்புகள் இல்லை. இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் சர்வதேச நாடுகள் இவர்களை கைவிட்டு விடுவார்கள். அதனால் இவர்களால் எதுவுமே செய்ய முடியாது. அதனால் சர்வதேச ஆதரவற்ற ஒரு குழுவை ஆட்சி பீடமேற்றுவது எந்த அளவு நியாயம் என்பதை மக்கள் மத்தியில் தேர்தல் காலத்தில் வாக்குறுதியாக கூறி வந்தார்கள். ஆசியாவிலே பொருளாதாரத்திலும் கலாச்சாரத்துறையும் ஏனைய துறைகளிலும் இந்த நாட்டை அபிவிருத்தி செய்வதற்காக அயல் நாடான இந்தியா முழுமையான ஆதரவை தர இருக்கின்ற இந்த நேரத்தில், அதன் ஒரு அங்கமாக மோடியின் வருகை இருந்த சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சியினர் ஆடி போயிருக்கின்றார்கள். இன்னும் அவதூறுகளை நிறுத்தவில்லை.